Hey guys, this is Jakir and welcome back to Trade Insider and it's your free trading school. Guys, இது நம்ம வீக்லி அனாலிசிஸ் செஷன். ரொம்ப ஈஸியஸ்ட் வீக்லி அனாலிசிஸ் செஷன். நான் இந்த வாட்டி ரொம்ப காம்ப்ளிகேஷனே கிடையாது. ரொம்ப மார்க்கெட் வந்து ரொம்ப சிம்பிளான வியூவில் இருக்குது. நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான் இந்த வாட்டி மார்க்கெட். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். அது என்னென்னா, எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு, நிறையா டிஎம்ஸ் வந்துச்சு. இதில் எல்லோரும் என்ன மோஸ்ட்லி நிறையா பேர் என்ன பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா, நான் லாஸஸ் பண்ணிட்டேன், நான் இந்த இவ்வளோ லாஸஸில் இருக்கேன், இவ்வளோ லாஸஸ்லேருந்து என்னால் ரெக்கவர் பண்ண முடியல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ட்ரேடிங் சொல்லிக் கொடுங்க. அண்ட் 15,000 20,000 லாஸ் இஸ் நாட் ஸ்மால் ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகேங்களா? ஒரு நார்மலான ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு 15,000 20,000ன்றது ஒரு பெரிய லாஸ் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அந்த பெரிய லாஸஸே சின்ன லாஸஸ்ன்னு நம்ப வைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய லாஸஸ் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. 15 lakhs 20 lakhs 35 lakhs நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். லிட்டரலாக சொல்கிறேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 35 lakhs லாஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் இவ்வளோ ஈஸியாக லாஸ் பண்ணுறீங்கன்னா, கைஸ், நான் ஓப்பனாக பேசுகிறேன். ட்ரேடிங் வரலைன்னா யூ ஹாவ் டு லேர்ன் இட். ஆர் உங்களால் அது முடியலை அப்படின்னா உங்களுக்கான ஒர்க் இது கிடையாது. நீங்கள் வந்து வேறு ஒர்க் நீங்கள் பண்ணலாம். நான் ஓப்பனாக பேசுகிறேன், சரிங்களா? அகைன் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய என்டையர் ஃபேமிலியுமே நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படுத்த போகிறீங்க. ஸோ எய்தர் யூ ஹாவ் டு லேர்ன் இட் ஆர் யூ ஹாவ் டு கிவ் அப். ஓகே, பட் லேர்ன் பண்ணிக்காமல் நான் இதே தான் பண்ணுவேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. இதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவ்வளோ லாஸ் பண்ணதுக்கெல்லாம் ரீசன்ஸ் என்னன்றது என்னைக்காவது யோசிச்சிங்களா? லைக் நிறைய பேர் என்கிட்ட நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணேன். பட் என்னால் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ லாஸஸ் பண்ணிங்களே, லைக் இதெல்லாம் எதனால் பண்ணீங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிங்களா? யோசிச்சிங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தீங்களா? இப்போ நான் ஒரு வீடியோ கொடுத்தேன், நான் ஆர்சோன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் பேசினேன். வேறு ஒரு யூடியூப் சேனலில் வேறு ஏதாவது பற்றி பேசியிருப்பாங்க. வேறு ஒரு மென்டார் வந்துட்டு ஒரு கோர்ஸ் செல்லிங் பண்ணியிருப்பார். ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் போட்டு வேறு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் பெரிய லாஸஸ்க்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சான்சஸ் கொண்டு போய் விடுது. எப்படி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நம்மளை லாஸ் பண்ண வைப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப க்ளீனாக பார்த்துருக்கேன். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஒய் நான் வந்துட்டு ஒரு சார்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எஸ்எம்சி இருக்குது, ஐசிடி இருக்குது, சிபிஆர் இருக்குது, நீங்கள் மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணலாம், ஆர்எஸ்ஐ இருக்குது, எம்ஏசிடி இருக்குது, எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது கைஸ். பிரேக் அவுட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், எவ்வளவோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சார்ட் பார்க்கணும். சார்ட்டில் மேனிப்புலேஷன் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் சார்ட்டில் தான் மேனிப்புலேஷன்ஸே க்ரியேட் பண்ணுவாங்க. மார்க்கெட் பார்க்கும்போது, லைவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது சார்ட் வந்து வேறு டேரெக்ஷன் போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அங்கேருந்து தான் ரிவர்சலே கொடுக்கும். சார்ட்டில் மேனிப்புலேஷன் க்ரியேட் பண்ணுறது இன்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் இது நம்பலனாலுமே உண்மை அதுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு, இதிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு செபி நிறையா ரூல்ஸ் கொண்டு வந்தாலுமே நம்ம அதுக்கும் மேலே கேபிட்டல் எப்படியாவது இங்கே இருந்தால் வாங்கிட்டு வந்தாவது நம்ம போட்டு நம்ம அதுலேயும் மறுபடியும் லாஸ் தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன தான் செபி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் யூ ஆர் டூயிங் த சேம் மிஸ்டேக்ஸ் அகைன் அண்ட் அகைன் அண்ட் வி ஆர் மேக்கிங் த லாஸஸ் அகைன் அண்ட் அகைன். இதுதான் நடக்குது, இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதிலேருந்து வெளியில் வரதுக்கு என்ன தான் வழி? நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, 30 lakhs 35 lakhs என்னால் வெளியில் வர முடியல சார், நான் என்ன பண்ணுறது? சிம்பிள் கைஸ், சிம்பிள். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன ஆர்சோனாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஸ்ட்ராட்டஜி சொன்னோம் பார்த்தீங்களா, டிமாண்ட் அண்ட் சப்ளை, எஸ்எம்சி, ஐசிடி, வாட் எவர் த ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரே ஸ்ட்ராட்டஜி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கைஸ். ஒரே ஒரு சிம்பிளாக யோசிங்க. ஒரு 10th grade படிச்சுட்டு வெளியில் வரத்துக்கு, ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சைக்கிள் டெஸ்ட் வைக்கிறாங்க, எவ்வளோ ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸ்டேட் போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, குவார்ட்டர்லி இருக்குது, ஹாஃப் இயர்லி இருக்குது, எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் ஓகே போர்டு எக்ஸாம் வந்து நம்ம தயாராகிட்டோம் நம்பினதுக்கப்புறம் தான், லைக் எப்படியா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் கைஸ். ஒரு 1 year, அதுக்கே நம்ம 1 year வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கிறோம், படிக்கிறோம், எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு போர்டு எக்ஸாமே எழுத போகிறோம். திஸ் இஸ் லைஃப். ட்ரேடிங் நீங்கள் கரியராக சூஸ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் லைஃப். நம்ம வந்துட்டு ஒரே நாள் இது ஈஸியாக பண்ணிட முடியாது. ஒரே நாளில் பணக்காரனாக ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ட்ரேடிங் வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக லாஸ் தான் பண்ணுவீங்க. மார்க்கெட் இஸ் ஃபில்டு வித் க்ரீட்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், பேராசையால் தான் மார்க்கெட்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபில்லாக இருக்குது. இந்த பேராசை தான் இன்ஸ்டியூஷனுக்கு ப்ராஃபிட்ஸ். ஸோ ரிமெம்பர் கைஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிக் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு வாரம் பேக் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பொறுமை கிடையாதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லைஃப் லாங் யூ கைஸ் ஆர் கோயிங் டு பி அ ட்ரேடர். லைஃப் லாங் நீங்கள் எப்படி இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க? லைஃப் லாங் எப்படி நீங்கள் வந்துட்டு இதில் ப்ராஃபிட்டபுளாக வர முடியும்? ஒரு வாரம் உங்களால் பேக் டெஸ்ட் பண்ண முடியாதுன்றப்போ
சிம்பிள். திரும்பவும் சொல்கிறேன், பொறுமையாக பண்ணுங்கள். பிக் ஒன் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஒரே ஸ்ட்ராட்டஜியை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள். நான் நம்மளுடைய ஆர்சோன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஸ்டில் உங்களுக்கு வேணால் காட்டுறேன். சி கைஸ், இது நம்மளுடைய ஆர்சோன் வந்துட்டு இந்த லாஸ்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ட்ரேட் வித்தவுட் சார்ட் அண்ட் லைவ் ப்ரூஃப் ட்ரேட் வித்தவுட் சார்ட். நான் இந்த 2 வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே போதும். இதில் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையுமே இந்த 2 வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு அகெயின் வேறு ஏதாவது தேவை இருக்குது, டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, என்கிட்ட டேரக்ட் டிஎம் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் சொல்கிறேன், எனக்கு அது ப்ராப்ளமே கிடையாது. நான் அகெயின் நான் சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் யூ ஹாவ் டு பி டிசிப்ளின்ட். நீங்கள் டிசிப்ளினாக இல்லைனா டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக ஸ்ட்ராட்டஜி போனாலுமே உங்களுக்கு லாஸஸ் ஆகும். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தேன். நமக்கு சார்ட்டை பார்க்காம ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு மேனிப்புலேஷன்ஸ்லேருந்து நம்மளால் ஈஸியாக தவிர்க்க முடியும். ஒரு கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதனால் உங்களால் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய பேர் இதில் வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு நிறைய பேர் எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட நான் இண்டெக்ஸில் தான் சார் ட்ரேட் பண்ணுவேன், ஏன்னா அதில் தான் எனக்கு ஈஸியாக இருக்குது, அதில் தான் வாலட்டாலிட்டி இருக்குது, இண்டெக்ஸில் டீட்டாவும் இருக்குது, டீட்டான்ற ஒரு விஷயம் இருக்குன்றதே மறந்துடுறீங்க. ஸோ ஹையஸ்ட் ப்ரீமியமாக இருக்கிறதே பார்த்து சூஸ் பண்ணி ப்ரீமியம் டிகேயில் போய்ட்டு என்னோடய லாஸஸ், என்னோடய ப்ரீமியம் எல்லாமே போயிடுச்சு, என்னோடய கேபிட்டல் எல்லாமே போயிடுச்சுன்னா போக தான் செய்யும். டீட்டா இருக்குன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் டெல்டா பார்க்குறீங்க, மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்ற டெல்டா எல்லாமே பார்க்குறீங்க, டீட்டா பார்க்கவே மாட்டீங்க. டீட்டா அங்கே ஒரு விஷயம் இருக்குன்றதை ரொம்ப இக்னோர் பண்ணிடுறீங்க. இப்போது ரீசெண்டாக இந்த சென்செக்ஸோட ட்ரேடில் ஏகப்பட்ட பேர் எவ்வளோ லாஸஸ் பண்ணியிருக்கீங்க. மார்க்கெட் ஃபால் ஆக போது, மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கு, எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. ரீடெஸ்ட் கொடுக்கல, ரீடெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கால் சைடில் போகிறீங்க. அண்ட் அட் த சேம் டைம் மார்க்கெட் கன்சாலிடேட்டில் இருக்கும்போது, ஹையஸ்ட் ப்ரீமியமில் இருக்கும்போது வாங்கிடுறீங்க. ஸோ ப்ரீமியம் காலியாக தான் செய்யும். டீட்டா வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ப்ரீமியமை டிகே பண்ணிடும். ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கு மொமெண்டம் நமக்கு டெஃபினட்டாக தேவை. மொமெண்டம் இல்லாத மார்க்கெட்டில் நம்ம இண்டெக்ஸில் போனோன்னா டெஃபினட்டாக ஸ்டாப் லாஸஸ் இல்லை. ஸ்டாப் லாஸ்க்கு அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் ட்ரேட் எடுத்தாலுமே மறுபடியும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இண்டெக்ஸில் தான் ட்ரேட் பண்ணணும், இண்டெக்ஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சிம்பிளாக சொல்கிறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் வச்சு பண்ணுங்க. என்னடா இவ்வளோ ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டேன்னா, இட் ஒர்க்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே போதும் உங்களுக்கு. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 5 ட்ரேடில் ஒரு ட்ரேடு உங்களுக்கு எஸ்எல் அடிக்குதா, ஓகே பரவாயில்ல. 4 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது, பெரிய விஷயம் கைஸ். நிஜமாவே 4 ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து ஒரு ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ரியலி பிக் திங். உங்களுக்கு அது வந்துட்டு லிட்டரலாக 80% அக்யூரசி. ஆர்சோன் ஸ்ட்ராட்டஜி விட இது பெரிய விஷயம் தான். அது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ளீனாக பிக் பண்ணுங்கள், அதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப அதையே பண்ணுங்கள். ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுங்க, லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. டெஃபினட்டாக யூ கேன் பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் இன் அ இயர். நான் 1 மாதம் 2 மாதம் 1 வீக்லாம் நான் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்காது. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் லேர்னிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. பட் மோர் தேன் தட், நீங்கள் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களோட லைஃபே இருக்குது. ட்ரேடிங்னு வந்தாலே நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு ட்ரேடிங்கில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ டிசிப்ளினாக இருப்பீங்க அப்படின்றத வந்து உங்கள் கையில் தான் வயசு இருக்குது, நீங்கள் தான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எப்படி டிசிப்ளின் கிடைக்கும், எனக்கு ஒரு மென்டார் வேணும், எனக்கு ஒருத்தவங்க கூட இருந்து பண்ணணும், எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதுவுமே வரும். ஒரு மென்டாராக ஆகிறதுக்கு அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேளுங்க. நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கவங்களா கூட இருக்கட்டும், வேறு ஏதாவது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நீ எங்கே வேணாலும் போங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க. ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க, டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா, ஓகே ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. டார்கெட் போயிடுச்சா எக்ஸிட் ஆகுங்க, பிரச்சனையே கிடையாது. அண்ட் ட்ரேட் என்ட்ரி கொடுக்கறது, உங்களுடைய என்ட்ரிக்கு வந்துச்சுன்னா மட்டும் என்ட்ரி கொடுங்க. இவ்வளோ தான் எல்லாருமே சொல்கிறது. இதை தான் ஃபாலோ பண்ண சொல்லி எல்லா மென்டார்ஸும் சொல்கிறாங்க, இதை தான் ஃபாலோ பண்ண சொல்லி எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாரையுமே ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லாருக்கிட்ட இருந்துமே ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறீங்க, ஆனால் லாஸஸ் பண்ணுறீங்க. நான் இதுக்காக என்ன சொல்கிறது, நிறையா சரி ஓகே கைஸ், சிம்பிள் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒன் லாஸ்ட் டைம் அகெயின் சொல்கிறேன், பிக் ஒன் ஸ்ட்ராட்டஜி, ப்ராக்டிஸ் இட். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறமா ரியல் மணி போட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் உங்களோட லைஃப் ஒன்றும் மாறிடாது. ஜஸ்ட் டூ இட், உங்களால் டெஃபினட்டாக முடியும். அண்ட் இந்த வாட்டி நான் சொன்ன மாதிரி வீக்லி அனாலிசிஸ் வீடியோ. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், மறந்துட்டேன் பாருங்கள். கம்மிங் டியூஸ்டே ஐ வில் பி கிவிங் யூ த இண்டிகேட்டர் தட் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன். ஓகேங்களா, நான் உங்களுக்கு இண்டிகேட்டரே முடிச்சாச்சு.
நான் கொடுக்குறேன். கம்மிங் டியூஸ்டே 7:30 PM நான் யூடியூப்பில் லைவில் வந்து இந்த இண்டிகேட்டரோட ஒர்க் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், அண்ட் இந்த லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இதை எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கம்மிங் டியூஸ்டே லைவ் ஆன் யூடியூப் 7:30 PM. ஓகே, ஸோ ரெடியாக இருங்க காய்ஸ். இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோ பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லி அனாலிசிஸ் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தான், காம்ப்ளிகேஷன்ஸே கிடையாது. மார்க்கெட் பார்த்தோன்னா பாஸ்ட் வீக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ஃபால் மூமெண்ட் இருந்துச்சு இல்லையா, ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நம்மளோட அனாலிசிஸ் நான் ப்ரீவியஸ் வீக் அனாலிசிஸ் நான் போடலை, ஆனால் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் லெவல்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் அந்தந்த லெவல் போகும்போது கன்சாலிடேட் ஆச்சு, மொமெண்டம் ஸ்டாப் ஆச்சு, இது எல்லாமே அங்கே நடந்துச்சு. டெலகிராமில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம். அண்ட் இப்போது இதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தாங்க. இது தான் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு அஷூரன்ஸாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு இன்ஸ்டியூஷன் இது தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறது, நாளைக்கு வேறு இன்ஸ்டியூஷன் வேறு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நடக்கும்னு வந்துட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ 2 இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நடுவில் ஃபைட் நடக்கும். நம்ம அதிலேருந்து ப்ராஃபிட் எப்படி எடுக்க போகிறோம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீக்கில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் மந்தோட லோ இருக்குல்ல, நான் மந்த் சார்ட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். மந்த் சார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் த மந்த் சார்ட். மந்த் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்நேரம் கிளியராக புரிஞ்சிருக்கணும். அதையும் நான் உங்களுக்கு டெலிட் பண்ணுறேன். கிளியராக பாருங்கள். திஸ் இஸ் லைக் அ கன்சாலிடேஷன் ரேஞ்ச். ஓகே, இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச். அண்ட் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஈஸியாக மேலே போயிடுச்சு. இப்போ அகெயின் கீழே வருது. இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுக்கல. அண்ட் அகெயின் வந்துட்டு மார்க்கெட் திரும்ப இன்னும் ஃபால் ஆகிற மாதிரி தான் இருக்குது லோவர் டைம் ஃப்ரேமில், அதாவது டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மந்த்லி சார்ட். ஓகே, அண்ட் இப்போ பார்த்தோன்னா நமக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கல, இந்த ட்ரெண்ட் லைன் நான் கலர் மாற்றுறேன் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகணுன்றதுக்காக. இப்போது இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் மந்தோட லோவில் வந்து இது வந்து கோஆர்டினேட் ஆகுது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் டேப் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் திரும்ப மேலே போய் ப்ரீவியஸ் மந்தோட ஹை இருக்குல்ல, ப்ரீவியஸ் மந்தோட ஹை ஆர்எல்ஸ் எந்த இடம்னா இந்த ஏரியாவோட லிக்விடிட்டி ஆர் இந்த ஏரியாவை வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு அகெயின் மார்க்கெட் வில் ஃபால். இதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. நான் இதுதான் நடக்கும் நான் எக்ஸாக்டாக சொல்லலை, இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. இப்போ இன்கேஸ் நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே மார்க்கெட் இங்கே வந்து மறுபடியும் இதே ப்ரீவியஸ் லோக்கு வருது, ப்ரீவியஸ் மந்தோட லோவில் வந்து மறுபடியும் வருது அப்படின்னா இன்னொரு ப்ராபபிலிட்டியும் இருக்குது மார்க்கெட் வந்து கீழே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கு. இந்த ப்ரீவியஸ் லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா யூ ஹாவ் டு வெயிட். ஒரு ரீடெஸ்ட் வேணும். ரீடெஸ்ட் கிடச்சதுக்கப்புறமா யூ கேன் டேக் த ட்ரேட் இன் ஹியர். இங்கே ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் நான் எப்படி வரைஞ்சேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் இஸ் ஒன் ப்ராபபிலிட்டி. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் நான் எப்படி வரைஞ்சேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வீக்லி அனாலிசிஸ், வீக்லி சார்ட் போயிடுங்க. நீங்களே இந்த ட்ரெண்ட் லைன் உங்கள் சார்ட்டில் வரைஞ்சி வச்சுக்கிறது இப்போ பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? வீக்லி சார்ட் போயிட்டு இந்த டாட்ஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ கேன் கெட் த ட்ரெண்ட் லைன். இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கிடச்சிரும். ஸோ மார்க்கெட் வந்து அகெயின் அந்த ஏரியாவை தான் வந்துட்டு டார்கெட் வைக்கணும். இல்லை மார்க்கெட் நமக்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி புல்லிஷ் மார்க்கெட். கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா, திரும்பவும் சொல்கிறேன், கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் டார்கெட் 20,150. நான் ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம வந்து மந்த்லி சார்ட் போகலாம். இப்போது திஸ் இஸ் த மந்த்லி சார்ட். மார்க்கெட் எங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு? இந்த கன்சாலிடேஷன் கிடையாது. நான் கன்சாலிடேஷன் பற்றி பேசலை, எலெக்ஷன் டே பற்றி பேசலை. மார்க்கெட்டில் எங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த இடத்துல. இதுதான் மார்க்கெட்டில் பிரேக் அவுட்கான ஏரியா. ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே வரணும்? இது வரைக்கும் வரணும். 21,150 ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்துச்சுன்னா மார்க்கெட் அங்கே வந்து ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்போ வரைஞ்சிருந்ததுக்கான ரீசன் வந்து அதுதான். நான் வரைஞ்சி காட்டிடுறேன். ஓகே, இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லைனா இங்கே வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஏரியா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் இங்கே வந்துச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேண்டலோட ஹை,
இல்லைனா இந்த ஃபுல் கம்ப்ளீட் எஃப்விஜி கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, அதுவுமே பிரச்சனை கிடையாது. கம்ப்ளீட் எஃப்விஜி எங்கே இருக்குது, இந்த ப்ரீவியஸ் பிளாக் கேண்டில் இருக்குல்ல, அதாவது ரெட் கேண்டில், இதோட ஹையிலேருந்து, அதாவது அந்த ஹையிலேருந்து இந்த டோஜி கேண்டில் இருக்குல்ல, இந்த ஹை வரைக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப் பாதி ஃபில் ஆச்சுன்னா கூட இட்ஸ் ஃபில்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். வராததும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த வீக்லி சார்ட்டோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் அதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகலை, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்கே கொடுக்கல அப்படின்னா இங்கே வராது. இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா எங்கே போகும் நெக்ஸ்ட் மார்க்கெட்? இங்கேருந்தே மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த ஏரியாவை ஆர்டர் பிளாக்காக வைங்க. இந்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். வெறும் விக் மட்டும் வைக்கக்கூடாது, டே டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். விக் மட்டும் வைக்கக்கூடாது, மேலே போய் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி புல்லிஷ் மார்க்கெட். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக மேலே போயிட்டதுனால மார்க்கெட் அகைன் கீழே வருது அண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகும். ஆர்எல்ஸ் கீழே வருது அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ரீடெஸ்ட் கிடச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட்ஸ் பார்த்துக்கலாம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் டெய்லி டார்கெட்ஸ் ஒரு 300 to 500 பாயிண்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு மேலே பெருசாக கிடையாது இண்டெக்ஸ் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே நாளில் நடக்க போகிறதும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணணும், டே டைம் ஃப்ரேமோட சார்ட்டை போய் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன இருக்க போகுது நீங்கள் டே டைம் ஃப்ரேம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ டே டைம் ஃப்ரேம் பாருங்கள். அண்ட் நான் இவ்வளோதான் சிம்பிளான ரொம்ப சிம்பிள் கைஸ். இந்த வீக் மார்க்கெட் ரேஞ்ச் 1 மார்க்கெட் தான். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒரு சைடில் மூவ்மெண்ட் இருக்க போது ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிவிட்டு மார்க்கெட் போகுது. அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன இருக்குன்னா, பேங்க் நிஃப்டியுமே எக்ஸாக்டாக இதே விஷயம் தான். பேங்க் நிஃப்டி ஒரு சேனலில் போயிட்டுருக்கு, மேலே போயிட்டுருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் மந்தோட ஹையை பேங்க் நிஃப்டியால் பிரேக் பண்ணிட்டு மேலே போக முடியல. ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போக முடியல. அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே ப்ரீவியஸ் மந்தோட ஹையில் ஒரு குட்டி ரிஜெக்ஷன் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா, ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன். ஒரு சின்ன ரிஜெக்ஷன் அங்கே காட்டுது. ஆனால் இது ரொம்ப பெரிய ரிஜெக்ஷன் கிடையாது, சின்ன ரிஜெக்ஷன் தான். மார்க்கெட் கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது. இது சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு பெரிய கேண்டல் க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் எதுவாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டார்கெட், செகண்டு, தேர்டு. ஓகேங்களா, நான் செகண்டும் வரைஞ்சே காட்டிடுறேன். This is the second target and third target. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க கைஸ். ஆர்எல்ஸ் கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு கன்ஃபர்மேஷன் தேவை, க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகலை, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குதுன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேண்டல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கும். ஓகேங்களா, அண்ட் கம்மிங் வீக்கில் பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அண்ட் ப்ரீமியமும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மேனிப்புலேஷன்ஸ் பெருசாக இல்லை பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபின் நிஃப்டியுமே எக்ஸாக்ட் சேம் சினாரியோ. பேங்க் நிஃப்டி தான் ஃபாலோ பண்ணுதோ அதே தான் ஃபின் நிஃப்டியாக ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபின் நிஃப்டிலையுமே பேங்க் நிஃப்டியில் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அதே பண்ணுங்கள். பிரேக் அவுட் கொடுக்கல, இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ டவுன் ட்ரெண்ட். இல்லை மேலே போகுது அப்படின்னா இதுதான் டார்கெட்டாக வைக்கணும். இது நமக்கு இந்த வீக்கோட எக்ஸ்பைரியிலே இது மோஸ்ட்லி இது நடக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வீக்லி எக்ஸ்பைரிக்கான டார்கெட்ஸ் இது தான். ஓகே, அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். சென்செக்ஸில் ப்ரீவியஸ் வீக்கில் கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, இப்போது மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுல, அந்த பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நினைக்கலாம். அட் த சேம் டைம் நிஃப்டியில் என்ன இருக்கோ அதே ரேஞ்ச் பவுண்ட் இங்கேயும் இருக்குது. இந்த ரேஞ்ச் பவுண்டில் ஏதாவது ஒரு ரேஞ்சை க்ளீனாக கட் பண்ணி மார்க்கெட் ப்ரோக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்கணும், டே டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சுச்சுன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். இவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேஷனே கிடையாது. இந்த வாரம் இந்த ரேஞ்சிலே சுற்றிக்கிட்டு இருக்க போதுன்னா இங்கேருந்து நம்ம கால் சைட் போக போகிறோம், மேலே போச்சுன்னா அங்கேருந்து புட் சைட் போக போகிறோம். இதுன்னு இல்லை, எல்லா இண்டெக்ஸுமே அப்படி தான். நிஃப்டியே எடுத்துக்கிட்டாலுமே கூட, நிஃப்டிலையும் நான் வரைஞ்சி காட்டிடுறேன். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சிலே இருக்க போகுது அப்படின்னா கீழே வந்துச்சுன்னா நம்ம கால் சைட் போக போகிறோம், மேலே போச்சுன்னா புட் சைட் போக போகிறோம். அவ்வளோதான்.
ஸோ பிரேக் அவுட் ஆகுதுன்றப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், கண்டிப்பாக ஹிட் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு சைடில் எக்ஸ்ட்ரீம் சைடில் தான் எடுக்க போகிறோம். ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஆனால் ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸாக தான் இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான். ஸோ ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பெரிய ரிஸ்க் வேணாம், கம்மியான குவான்டிட்டி போங்க. உங்களுடைய ட்ரேட் என்ட்ரி ஆகும்போது கம்மியான குவான்டிட்டியில் போங்க. எப்போ உங்களுடைய ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளாக கொடுக்குதோ அப்போ நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்சாலும் கம்மியான குவான்டிட்டி போங்க, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் கைஸ். ரேஞ்ச் 1 மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு ட்ரேட் இருக்க போகுது. பிரேக் அவுட் ஆகாமல் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா கூட ஏதாவது எக்ஸ்ட்ரீம் சைடில் ட்ரேட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போது நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா, நமக்கு தான் ரேஞ்ச் மோடாக இருக்க போது, எந்த சைட் போக போகுதுன்னு தெரியலையே, ஏதாவது ஒரு சைட் பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ நம்ம ஸ்டார்டரில் என்ட்ரி ஆனால் என்ன, கால் சைட்லேயே வாங்கிடலாம், புட் சைட்லேயே வாங்கிடலாம். ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் மூவ் ஆகாத போது நமக்கு டெஃபினட்டாக ஏதாவது ஒரு சைட்லேருந்து ப்ராஃபிட் வரதான் போகுது இப்படி நம்ம நினைப்போம்ல. சைட்வேஸில் போயிடும். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டார்டல் எப்போ எடுக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியலை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஸ்டார்டல் நீங்கள் எடுக்கலாம், மிடில் இருக்கும்போது கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் உங்களுடைய ப்ரீமியம் நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக பார்க்கணும். ப்ரீமியம் வந்துட்டு எந்த லெவலில் இருக்குது, ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கா, ப்ரீமியம் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டார்டலில் என்ட்ரி ஆகணும். ஆர்எல்ஸ் எனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியாது சார், நான் வந்துட்டு ஸ்டார்டல் தான் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அது பார்க்க தெரியாதுன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் சைட் போகும்ல, சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் சைடில் இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் ஏரியாவில் ஸ்டார்டரில் போகிறது இட்ஸ் அட்வைசபிள். ஓகே, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு சைடில் ஸ்டாப் லாஸ் செட் ஆகும், இன்னொரு சைடில் டார்கெட் பெருசாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டர் வந்துட்டு ஏதோ நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்க நேரத்தில் பண்ணணும், ஆர்எல்ஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது பண்ணணும். ஓகே, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்மிங் டியூஸ்டே 7:30 PM நான் லைவ் வந்துட்டு அந்த இண்டிகேட்டர் நான் கொடுக்குறேன். அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸோட லெவலுக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் கைஸ். ஸோ வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. இந்த வீக்லி அனாலிசிஸ் இவ்வளோ ஈஸி. ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம், ரேஞ்சில் இருந்துச்சுனாலும் நம்ம ட்ரேட் எடுக்க தான் போகிறோம். எக்ஸ்ட்ரீம் சைடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் கைஸ். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் ஹாப்பி ட்ரேடிங் கைஸ். திஸ் இஸ் ஜாக்கிர் சைனிங் ஆஃப். பை.